கல்லாக இருக்கட்டும், பிராந்தியாக இருக்கட்டும், பீராக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதனுடைய அறிவை அழிக்கிறது. அதிகமான எந்த சிறந்த ஒன்று கிடைத்தாலும் விடமாட்டேன். நெல்லிக்கனி கிடைத்தாலும் எனக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் நல்ல கல் கிடைச்சினாலும் எனக்காக வச்சிருப்பேன்னு சொல்கிறா அவ்வை. அது இவளும் போட்டிருக்கா பாருங்க. இவ எப்படி ஆளு நம்ம அவ்வை. அது இருக்கட்டும். திருவள்ளுவர் கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் எழுதினார். நம்முடைய முன்னோர்கள் முழுவதும் கல்லுண்பதை எதிர்த்துத்தான் நின்றார்கள். சங்க காலத்திலே இருந்தது, கள்ளுக்கடை இருந்தது. அவனவன் இறக்கி அவனவன் குடித்து கொண்டான். இப்பொழுது நம்முடைய அரசாங்கமே இந்த தொழிலை செவ்வையாக செய்யும். நம்முடைய அரசாங்கம் தான் டாஸ்மார்க் நடத்துகிறது. அரசாங்கம் சீமை சாராயம் தயார் செய்ய சொல்லி அவர்களிடமிருந்து வாங்கி மக்களுக்கு விநியோகிக்கிறது. அரசாங்கத்திற்கு இருக்கிற வருமானத்திலே பெரும்பகுதி வருமானம் இந்த மக்களை, ஏழை மக்களை சுரண்டுகிற இந்த வருமானம் தான். சீமானுக்கு சொல்லுகிறேன், புத்தி இல்லாமல் பேசக்கூடாது. மனிதனை மயக்குகின்ற தன்மையுடையது கள். அவர் பெற்ற மகனையும் மூன்றாவது மனிதனை போல் இழிவாக கருதுவாள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும். எவனோ பணம் கொடுக்குறான் கட்சி நடத்துறதுக்கு, என்ன ஓடுது, நல்ல சௌகரியமாக ஓடுது. நீ இருக்கிறவனையெல்லாம் கல் குடிக்க சொல்லு. அப்புறம் இருக்கிறதெல்லாம் சொல்லி இவர் ஒன்று சொன்னார் பார் பிரமாதமாக. விவசாயிகளையெல்லாம் நான் அரசாங்க ஊழியர்களாக்கி, அரசாங்க சிப்பந்திகளாக்கி, அவர்கள் விவசாய வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் அரசு வேலை, விவசாயம் செய்வது, உழுவது, விதை விதைப்பது எல்லாம் அரசு வேலை. அந்த வேலைக்கு நான் சம்பளம் கொடுப்பேன். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் மற்றும் மூத்த அரசியல் விமர்சகர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. தமிழ்ல புலமை பெற்றவர்கள் நீங்க. சங்க காலத்துல இந்த கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததா? உணவு பொருள்ல அது இருந்ததா ஐயா? இருந்தது. அதனால என்ன, சங்க காலத்தில் எவ்வளவோ தீமைகள் இருந்தன, இதுவும் இருந்தது. எல்லா தீமைகளையும் ஒழிப்பதற்காகத்தான் குறள் போன்ற நூல்கள் பிறந்தன. அவையெல்லாம் கல் உண்ணக்கூடாது, உன்றால் நீ மனிதனாகவே இருக்க மாட்டா என்று தெளிவாக சொல்லியது. இந்த ஆள் சீமான் சங்க காலத்தில் கல் இருந்ததால் இவரும் கல் குடிப்பார். என்ன ஆக என்ன என்றால், ஔவையார் அது அவரும் குடித்திருக்கிறார், நம்முடைய அதிகமானும் குடித்திருக்கிறார். அதனால் நாம் குடிக்க வேண்டும் என்று நான் கட்டாயம் என்கிறேன். குடிக்கிறவர்களெல்லாம் தன்னிலை இழக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய குறை. நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் ரொம்ப சிறப்பு, அவனுக்கு அறிவு, அதை மழுக்குவது கல்லாக இருக்கட்டும், பிராந்தியாக இருக்கட்டும், பீராக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதனுடைய அறிவை அழிக்கிறது, அவனை விலங்காக ஆக்குகிறது. அளவுக்கு மீறினால் தானே ஒரு இல்லை எதுக்கு அது தேவையில்லாத சங்கதி. அது போய் உனக்கு கொஞ்சம் கிக்கு தருகின்ற வரையில் விட மாட்டிய நீ. அது கிக்கு ஏற்றினா தானே அதை விடுவேன். அதனால அவையும் குடித்திருக்க. இதெல்லாம் சொல்ல தெரியுதில்லை இவங்களுக்கு. அதிகமான் சிறியகள் பெரினும் எமக்கியும் மன்னேன்னு அவ்வை சொல்கிறான். அதிகமான எந்த சிறந்த ஒன்று கிடைத்தாலும் விடமாட்டேன். நெல்லிக்கனி கிடைத்தாலும் எனக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் நல்ல கல் கிடைச்சினாலும் எனக்காக வச்சிருப்பேன்னு சொல்கிறா அவ்வை. அது இவளும் போட்டிருக்கா பாருங்க. இவ எப்படி ஆளு நம்ம அவ்வை. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், உலகத்தின் மிகச்சிறந்த அறிஞர்களில் குடிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வேறு. அவன் குடித்தான். நான் அது அறிவை அழிக்கக்கூடியது. நெறியோடு நீங்கள் நடந்து கொள்ள முடியாது. எல்லா தப்புக்களையும் குடித்து விட்டு தான் செய்கிறான். ஏனென்றால் அவனுடைய சுய சிந்தனை போய்விடுகிறது. அதனாலே திருவள்ளுவர் கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் எழுதினார். நம்முடைய முன்னோர்கள் முழுவதும் கல்லுண்பதை எதிர்த்துத்தான் நின்றார்கள். சங்க காலத்திலே இருந்தது, கள்ளுக்கடை இருந்தது. அவனவன் இறக்கி அவனவன் குடித்து கொண்டான். இப்பொழுது நம்முடைய அரசாங்கமே இந்த தொழிலை செவ்வையாக செய்கிறது. நம்முடைய அரசாங்கம் தான் டாஸ்மார்க் நடத்துகிறது. அரசாங்கம் சீமை சாராயம் தயார் செய்ய சொல்லி அவர்களிடமிருந்து வாங்கி மக்களுக்கு விநியோகிக்கிறது. அரசாங்கத்திற்கு இருக்கிற வருமானத்திலே பெரும்பகுதி வருமானம் இந்த மக்களை, ஏழை மக்களை சுரண்டுகிற இந்த வருமானம் தான். 48,000 கோடி ஏழை மக்களிடமிருந்து சுரண்டப்படுகிறது. ஏனென்றால் பணக்காரர்கள் குறைவான பேர். அவர்கள் இன்னும் உன்னை விட சிறந்த சரக்குகளுக்கு போய் விடுகிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த சீமானுக்கு சொல்லுகிறேன், புத்தி இல்லாமல் பேசக்கூடாது. மனிதனை மயக்குகின்ற தன்மையுடையது கள். எல்லா நேரமும் தெளிவாக இருக்கும் போதே நம்ம அவர் என்ன சொல்ற வராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கல்வியக்கம் சார்பாகவும் என்ன சொல்றாங்கன்னா, சாராய கடைகளை மூட வேண்டும், அதுதான் அதிக போதை பொருள்
அதிக அளவுக்கு அதிகமா வந்து அதை வந்து பருகிட்டு வர்றாங்க. சோ கள்ள முன்னிறுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கலாம் அப்படிதானே கல் இயக்கம் சார்பாக தொடர்ந்து போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. கஞ்சா இன்னும் ரொம்ப கொடுமை, போதையில், அதுக்கப்புறம் பிராந்தி, அதுக்கப்புறம் கல், எது கூட எது குறைய என்பதெல்லாம் இருக்கட்டும். கல் வந்து மனிதனை மயக்குகிறது, அவனை அறிவின்படி செயல்பட விடாமல் தடுக்கிறது என்கின்ற காரணத்தினாலே தான் கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் எந்த தப்பு செய்தாலும் தாய் பொறுத்து கொள்வாளாம். இதை செஞ்சிட்டான், அதை செஞ்சிட்டான், சரி சரி செய்ய மாட்டான், இனிமேல் செய்ய மாட்டான், ஏன்னா என் மகன் அவ்வளோ மோசம் இல்லையா, ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சமாதானம் சொல்லுவாளாம். இந்த குடிக்கிற மகனை பெற்ற தாய் இருக்கல்ல, அவள் பெற்ற மகனையும் மூன்றாவது மனிதனை போல் இழிவாக கருதுவாள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும். ஒரு அயலான் ஒருவனை நோக்குவது போல தான் பெற்ற மகனை நோக்குவாள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும். அவ்வளவு கேவலமானதுடா கல். இந்த கல்லை உண்ணாத, உன்னுடைய அறிவின்படி செயல்பட முடியாது, கொலை செய்வாய், கற்பழிப்பாய், எல்லா தீங்குகளும் செய்வாய், சரியாவிட்டாலும் உன்னுடைய அறிவு சரியாக செயல்படாத காரணத்தினாலே மனித வாழ்வின் அரும்பொழுது வீணாகிவிடும் என்று சொல்லி வள்ளுவன் அதை கருமையாக சொல்லுகிறான் என்பது மட்டுமல்ல, அவனை போல அறம் சொல்ல முடியாது. அதாவது ஒரு தாசியிடம் போகின்ற ஒரு மனிதனை பார்த்து அவன் சொல்லுவான், அது இன்பம் என்று கருதித்தானே போகிறாய், இது எப்படி இன்பம்? அன்புள்ள இடத்தில் இன்பம் இருக்கும், அன்புள்ள இடத்தில் இன்பம் இருக்கும். இவள் அன்புக்காக வருகின்றவள் இல்லை, பொருளுக்காக வருகின்றவள். ஆகவே நீ ஒரு இருட்டறையில் சவத்தை கட்டி பிடிக்கிறாய் என்று சொல்வான். அந்த மாதிரி சொல்ல திருவள்ளுவனுக்கு தான் தெரியும். ஒரு விலைமகளிடம் போகின்ற ஒருவனை பார்த்து, நீ இன்பத்தை பெறுவதற்காக போகிறாயே, அந்த இன்பத்தை இவளிடம் பெற முடியாது, கட்டி கொண்ட மனைவியிடம் பெறு, உரியவளிடம் பெறு, காதலியிடம் பெறு. ஏனென்றால் இவளுக்கு அன்பு கிடையாது, இது ஒரு வெறும் உடம்பு, இது வெறும் இருட்டறையில் பிணம் என்றார். அது ஒரு பிணம், பணத்துக்காக உள்ள பணம், அது இருட்டறை பணம். இருட்டறையில் ஏதில் பிணந்தெழியற்று. அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும். அதே மாதிரி அவர் சொல்லுவார், இந்த முட்டா பயலை திருத்தவே முடியாது என்று சொன்னார். உலகத்தையே இது ஒன்று மட்டும் சொல்லுறேன், எல்லாரையும் திருத்தலாம். தப்பு செய்கிறவன், கொலை செய்கிறவன், திருட்டு பண்ணுறவன் எல்லாரையும் திருத்தலாம். உலகத்தில் திருத்த முடியாதவன் ஒருத்தன் இருக்கேன்னார். அது யாருன்னா இந்த குடிக்கிற பயகங்கிறார். இவங்களை திருத்தது எப்படின்னா, நீருக்குள் மூழ்கிய ஒருவனை தீவட்டி பிடித்து கொண்டு அதன் வழியாக உள்ளே மூழ்கியவனை கண்டுபிடித்து காப்பாற்றுவோம் என்று கருதுவது எவ்வளவு இயலாததோ அது மாதிரி இயலாது இவனை திருத்துவது. ஏன்டா தீவட்டி அணைந்து விடும், அப்புறம் உள்ளே இருக்கிறவனை எங்கே தேடுவாய் நீ? அவன் மூழ்கியவனை காப்பாற்றுவதற்கு தீவட்டியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே போய் அவனை தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற நினைப்பது போல் இயலாதது என்று சொல்லுகிறார்கள். அதனால் எல்லா காலங்களிலும் இவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் திருவள்ளுவர் வேண்டும். இந்த கருத்து திருவள்ளுவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று சொல்லேன்னு பார்ப்போம். கல் உணவு என்ன? கல் உணவு போதை தானே அதனுடைய சிறப்பு. அப்புறம் மட்டும் ஏன் பதநீரா குடி, அது உணவு என்று சொல்லு. நான் குடிக்கிறேன், எனக்கு ரொம்ப பதநீர் பிடிக்கும். எங்கே போகிற வழியில் நெடுஞ்சாலைகளில் பதநீரை கண்டாலும் இறங்கி குடித்து விட்டுத்தான் போவேன். சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு கல்லினுடைய போதை தன்மை நீக்கப்பட்டு விடுகிறது. கல் வைத்திருந்தால் புளித்து விடும், புளித்தால் போதை ஏறும். அது புளிக்காமல் இருப்பதற்கு பதநீரில் சுண்ணாம்பு சேர்க்கப்படுகிறது. ஆகவே புளிப்பதில்லை, அது மருந்து. பணம் பதநீர் மருந்து. சொல்லு குடி என்ன? தென்னங்கல் பனங்கல் எல்லா கல்லுக்கும் போதை தான். ஆகவே அதை குடிப்பவன் மிருகமாக ஆகின்றான். ராஜாஜி திக்கற்ற பார்வதி என்று ஒரு கதை எழுதினார். உலக புகழ்பெற்ற கதை. ஒரு கதை எழுதினாலும் அது உலக புகழ்பெறும். கவிதை எழுதுவார், குறையொன்றுமில்லை கோவிந்தான்னு, அதுவும் உலக புகழ்பெறும். அவ்வளவு பெரிய ஞானி வச்சுக்கவே. ஒரு இன்னும் 500 ஆண்டுகளுக்கு அவனுக்கு நிகரான அறிவுடையவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அறிவுடையவர்கள். ஒன்று கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி ஃபிலாசபர், இன்னொன்று ராஜாஜி. அவர் சொல்கிறாரு, திக்கற்ற பார்வதி என்று ஒரு கதை எழுதினார். ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமானவன், பொம்பளையை திரும்பி பார்க்க மாட்டான். ரொம்ப நேர்மையானவன், இன்னொருத்தனுடைய பொருளை திருட மாட்டான், எந்த தப்பும் செய்ய மாட்டான். அவ்வளவு ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். அவன் கள்ள குடித்தான். அதுக்கப்புறம் திருடினேன்.
அதுக்கப்புறம் பெண்ணை கற்பழித்தான், அதுக்கப்புறம் கொலையும் செஞ்சான். இது எல்லாத்திற்கும் மூல வித்து கல் என்று அவர் எழுதினார். அதுக்கு பேர் திக்கற்ற பார்வதி என்று. இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு எந்த இல்லை, அது அவன் அறிவை அழிக்குது. அதனால அவன் பெண்ணை கற்பழிக்கையில் அறிவு வேலை செய்யாது, உணர்ச்சி தான் வேலை செய்யும். அவன் திருட போகிற போது உணர்ச்சி தான் வேலை செய்யும், கொலை செய்கிற போதும் உணர்ச்சி தான் வேலை செய்யும். பெரிய தவறுகளையெல்லாம் குடித்து விட்டு தான் செய்வார்கள். குடிக்காதவனும் தவறு செய்கிறான் என்பது வேறு. ஆகவே சொல்கிறேன், இதை போய் நியாயப்படுத்தி இந்த மக்கள் ஒரு 10% எப்பவும் குடித்து கொண்டு தான் இருப்பான், கள்ளத்தனமாகாது. அவனோட விடாமல் நீ இதுக்கு கெடை திறந்து என்ன, இதுக்கு கெடை திறந்து இதை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறிய இந்த அரசு மானங்கட்ட அரசு தானே இது. 48,000 கோடி இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அவன் போய் சாயந்தரம் பொண்டாட்டியை உதைக்காத ஆள் ஒருத்தனை காட்டு எனக்கு. எருமை மாடு குடிச்சுட்டு வந்து அடித்து வேற தொலைகிறானேப்பா கட்டின பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு சிரமம், பிள்ளைக்கு சிரமம், எல்லாருக்கும் சிரமம். சம்பாதிக்கிறது 300 ஒரு நாளைக்கு. 200 நம்ம அரசாங்கம் வச்சுருக்கிற டாஸ்மார்க்கு சீமச்சாராயத்துக்கு. அப்புறம் கறி, அந்த அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது கடிச்சுக்கணும்ல, இல்லைன்னா 250 300 சம்பாதிச்சு அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்துடுறேன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது, உதைக்கிறது, தப்பாக நடக்குது எல்லாம் செய்வேன். அப்புறம் அவள் போய் வேலைக்கு இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லாமல் அவன் போவதற்கு காரணம் குடி. எனக்கு தெரியும், இப்போ ஒரு முஸ்லீம் வீட்டில் ஒரு உண்மை நடந்த சம்பவம் செய்தித்தாளில் வந்துச்சு. அவன் என்ன செய்கிறான், பொண்டாட்டியை தினம் அடிக்கிறான். காசு கொடு, வேலைக்கு போகிறீங்கள காசு கொடு, எனக்கு குடிக்கிறதுக்கு வேணும் என்று சொல்கிறேன். அவள் எத்தனை தூரம் குடித்தா. அப்புறம் என்ன பட்டினியாக கிடக்கிறது பிள்ளைகள்லாம். அவள் ஒரு முஸ்லீம் பெண், ரொம்ப தாங்க முடியலை. தகப்பன் வீட்டுக்கு போயிட்டா. நீ எனக்கு வேண்டாம்டா, உன் சங்காத்தமே வேண்டாம்ட்டு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டா. பிள்ளைகளை கூட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இது உண்மையாக செய்தித்தாளில் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இவன் தாயை போட்டு பணம் தம்பி கொண்டு வருவான் கொஞ்சம் பணம், இவன் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுல வர்ற பணம் போட்டு பிடுங்குவேன். இவன் வேலைக்கும் போக மாட்டான். அவள் ஒரு நாள் தாயை போட்டு அடின்னு அடிச்சுவிட்டான். சரியா, அடித்து ரத்தம் ஊற்றுது. தம்பியால் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணா, ஒரு அருவா வீட்டுக்குள்ளே இருந்த இதை எடுத்து இவனை வெட்டிட்டான். இவன் செத்து போனான். இப்போ தாயும் இவனுடைய இன்னொரு மகனும் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. கட்டின பொண்டாட்டி போயிட்டா, இவன் செத்தான். அந்த குடும்பமே நாசமாயிருச்சு. இதெல்லாம் இதனுடைய தன்மை. 100,000 சான்றுகட்டுக்கு. இந்த சீமானுக்கு அதை பற்றி என்ன, எவனோ பணம் கொடுக்குறான் கட்சி நடத்துறதுக்கு, என்ன ஓடுது, நல்ல சௌகரியமாக ஓடுது. நீ இருக்கிறவனையெல்லாம் கல் குடிக்க சொல்லு, அப்புறம் இருக்கிறதெல்லாம் சொல்லி. இவர் ஒன்று சொன்னார் பாரு பிரமாதமாக, விவசாயிகளையெல்லாம் நான் அரசாங்க ஊழியர்களாக்கி, அரசாங்க சிப்பந்திகளாக்கி, அவர்கள் விவசாய வேலை தான் பார்ப்பாங்க, ஆனால் அரசு வேலை அது. விவசாயம் செய்வது, உழுவது, விதை விதைப்பது எல்லாம் அரசு வேலை. அந்த வேலைக்கு நான் சம்பளம் கொடுப்பேன், பின்னாடி பென்ஷன் கொடுப்பேன் 60 வருஷத்துக்கு பின்னாடி விவசாயிக்கு. அப்புறம் அவன் சொந்த நிலம் வச்சுருப்பானடா, அவனை எதுக்கு கூலி ஆகுறாயின்னு கேட்குறேன் நான். சொந்த நிலம் வச்சுருக்கவன் அவனுடைய நிலத்தில் பாடுபட்டு அவன் வசதியாக இருக்கிறத விட்டுட்டு அவனை அரசாங்க சிப்பத்தி ஆக்கினா அவனுடைய நிலத்தை நீ எடுத்துக்குவியா அரசுக்கு? ஒரு தெளிவே இல்லாமல் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் அரசியலில் இந்த சீமான் தான். எந்த ஒன்றையும் விமர்சித்தா நமக்கு சில சமயம் ரொம்ப அவமானமாக இருக்கும். இவ்வளவு கீழான ஒன்றை ஒரு பொது வழியில் பேச முடிகிறது. இதை இந்த சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ஆளுக்கு 8% ஓட்டு போடுகிறது என்று சொன்னால் தெளிவில்லாத ரொம்ப பேர் இருக்கான்னு தானே பொருள். அப்புறம் என்ன, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுமே சீமான் கல் இறக்குனதை நல்லதுதான், நாங்க கல்லை ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஆமா, அவரு அதே மாதிரி இப்ப கம்யூனிஸ்ட் பார்வை வேறு மாநிலங்கள்ல வேறு மாதிரியும் தமிழ்நாட்டுல வேறு மாதிரியும் இருக்கு. அதாவது கேரளால அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, வேறு நாட்டுல நாசமா போறேன். அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு? நம்ம மக்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம மக்கள் 7 கோடி பேர் நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம அரசு வச்சிருக்கோம். கேரளாவில் கல் அனுமதிக்கப்படுகிறது. சரி, நான் கல் எதுக்கு அனுமதிக்கப்படலாம்? சீமச்சாராயம் 250 ரூபாய்க்கு நீ படிக்கிறதுனால தான் இவனுக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லை. 250 ரூபா கொடுத்து குடிக்கிறதுக்கு. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் 100 பேர் செத்து போனேன் அந்த கள்ளச்சாராயத்தினால. அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா தான் கொடுக்க முடியும். கள்ளச்சாராயம் தான் 20-30 கிடைக்கும். இதுக்கு கல் 20-30 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது சாக மாட்டேன், குருடாக மாட்டேன். நான் சொல்கிறது தெரியுதா? ஆனால்
நான் டாஸ்மார்க்கையும் மூடணும்னு சொல்கிறேன், கள்ளையும் மூடணும்னு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மூடிட்டா கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு எங்கே இருக்கு? அவன் பாண்டிச்சேரிக்கு போய் குடிக்கட்டும். அப்போவும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அதனுடைய பலனை அவன் அனுபவிக்க வேண்டியதான். எப்போவும் கொஞ்சம் பேர் விதிவிலக்காக இருப்பார்கள். இவர்களை கருதி பெருவாரியான பேருக்கு இதை இயல்பாக ஆக்கினால் நாடு நாசமாகிவிடும். ஆகவே எந்த காரணம் கொண்டும் ஒரு நாடு பீகாரை பார்த்து அறிவோடு நடந்துக்க உனக்கு தெரியலை. இந்த நாட்டில் இருக்க அரசியல்வாதி இவங்கெல்லாம் கேரளாவை பாரு, அவனை பாரு, அவன் கல் விற்கிறான். இவன் இது நம்மளை விட ஏழ்மையான நாடு பீகார், படு ஏழ்மையான நாடு. சரியா? அங்கே நிதிஷ்குமார் 60,000 கோடி வருமானம் வருது, நமக்கு 48,000 கோடி வருமானம் வருது. அவர் பார்த்தார், அந்த மக்கள் குடியினால் அழிகிறார்கள், ஏழை ஜனங்கள், பெருவாரியான பேர் ஏழை மக்கள். அதை நிறுத்திட்டார். 60,000 கோடி அரசுக்கு நட்டம் அரசாங்கம் நடத்த முடியல அவரால். ஆனால் அவர் சொல்கிறாரு, முன்பெல்லாம் வீடுகளில் அடிதடி சத்தம் கேட்கும், குடித்து விட்டு வந்து அடிப்பார்கள், இந்த பெண்களின் ஓலம் கேட்கும். இப்போ 60,000 ரூபா நட்டம் எனக்கு இருந்தாலும் அரசுக்கு, இப்பொழுதெல்லாம் அவன் பெண்களின் இன்ப முனகல் கேட்கிறது இந்த வீடுகளில், இப்போ ஓலம் கேட்பதில்லைன்னு சொன்னார் நிதிஷ்குமார், சீஃப் மினிஸ்டர். அவரை பார்த்து அறிவு பிரிவியா, முட்டா போயிடா. தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒழிக்க முடியும்னு சொல்கிறீங்களா? மதுவை ஒழிச்சிருந்தது தானே இந்த திமுக காரன் தானே நாசமாக்கினேன். இந்த கருணாநிதி தானே இதை கொண்டாந்தாரு. அதுக்கு முன்னாடி காமராஜ் காலத்தில் இருந்துச்சா, ராஜாஜி காலத்தில் இருந்துச்சா? ஒரு காலத்தில் இல்லையே. 70க்கு அப்புறம் தானே இவர் கொண்டு வந்தார். 71 நான் முத சிறைக்கு போனது கள்ளுக்கடையை மறியல் செய்து தான். நான் 26 இளைஞர்கள், அப்போ எனக்கு 25 வயசு தான் இருக்கும், 26 இளைஞர்களை ஏலம் விடுற அன்னைக்கு போய் தாசில்தார் ஆஃபீஸில் மறித்தேன். அப்பொழுது நாங்கள் இட்ட முழக்கம் என்னவென்றால், அப்புறம் சிறையில் எங்களை வைத்தார்கள் என்று வைத்துக்கொள், அது வேறு. ஓலமிடும் மாதர் குரல் ஏலம் எடுப்போரே கேட்கவில்லையா என்பதுதான் எங்களுடைய முழக்கம். ஓலமிடும் மாதர் குரல் ஏலம் எடுப்போரே கேட்கவில்லையா. அப்புறம் எங்களை மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிக் கொண்டு போனார்கள். 15 நாள் சிறையில் வைத்தார்கள். மதுரை சிறைக்கு போயிட்டு தான் என்னுடைய முதல் சிறைவாச அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு 10 சிறை போயிருக்கிறேன், பல மாதங்கள் இருந்திருக்கிறேன், அது வேறு. ஆனால் என்ன சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுதே காந்தி, காமராஜ், ராஜாஜி போன்ற அருந்தலைவர்கள், ராஜாஜி கொட்டுகின்ற மழையில் கருணாநிதி வீட்டுக்கு போய் நாடு நாசமாய் போய்விடும் என்று சொன்னார். அதற்கு கருணாநிதி சொன்னார், முனிவுங்கவர்களெல்லாம் கோபாலபுரத்திற்கு யாத்திரை வருகிறார்கள் என்று சொன்னார். இந்த நாட்டை நாசமாக்கியது இந்த கொடி, இதற்கு வித்திட்டது கருணாநிதி. அவர் தான் இதை திறந்து வைத்தார். காமராஜர் இதை கண்டித்தார். இந்த நாடு விடுதலை பெற்று 37க்கு பிறகு 67 வரையிலும் இந்த நாட்டில் குடி கிடையாது. 37 ராஜாஜி ஆட்சிக்கு வந்த பிறகு குடியை ஒழித்தார். 67, 70, 71 வரையிலும் கிடையாது. 71 கருணாநிதி திறந்து வைத்தார், 34 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனாலே நாடு நாசமானது. அதற்கு முன்பு இந்த அடிதடிகள், கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் குடி அதை தூண்டுவதில் பெரும்பங்கு வகிக்கிறது. ஆகவே இந்த சீமான் புத்தி இல்லாமல் பேசுகிறார், கல்லை கொண்டு வர வேண்டும் என்று. விவசாயிகளுக்கு நாம் சொல்கிறோம், இந்த தென்னை, வாழை இதெல்லாம் விவசாயிகளினுடைய பெருக்கத்திற்கு 1000 செய்யலாம். இது கல்லை அனுமதித்து தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கல்லால் நாடு கெடுக்கிறது. பதனியை இறக்கு, மற்றவற்றையெல்லாம் இறக்கு, எல்லாவற்றையும் வெய்ய, அவனுக்கு விலை கூட கிடைப்பதற்கு ஏற்பாடு செய். மாம்பழத்தினுடைய விலை சரிந்து விட்டால் அப்புறம் எப்படி மாம்பழ கூட ஆட்டுகிறவர்களெல்லாம் குறைக்கிறார்கள் என்றால் அது அரசு உள்ளே நுழைந்து ஆதரவு விலை. அதே மாதிரி கரும்பு ஆட்டுகிறவர்களுக்கு அரசு ஆதரவு விலை, அரிசிக்கு ஆதரவு விலை. அது மாதிரி செய்து காப்பாற்ற வேண்டுமே தவிர கல்லை அனுமதித்து நாட்டை பாழாக்குவது என்பது சீமான் போல புத்தி இல்லாமல் பேசுகிறவர்கள் பேசிட்டு போகிறார்கள். என்ன, திருவள்ளுவர் ஒப்புக்கொள்ளவில்லை, நாடு ஒப்புக்கொள்ளவில்லை. நம்முடைய நாட்டில் 37லிருந்து 71 வரையிலும் கள்ளற்ற, குடியற்ற மிகச்சிறந்த தமிழ்நாடு இருந்தது. நாட்டை நாசமாக்கியவர்கள் இவர்கள். இதன் மூலம் வருகிற வருமானம் என்பது இழிவான வருமானம். நீ பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை, உனக்கு 1000 ரூபா மாதம், பிள்ளைக்கு 1000 ரூபா மேட்னி ஷோ பார்ப்பதற்கு, இதெல்லாம் நீ கொடுப்பதை விட இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறாய் என்றால் 300 ரூபா. மக்கள் வரிப்பணம் இல்லை, இவனை குடிக்க வச்சு 300 ரூபாயை உறிஞ்சினான் அவன் டாஸ்மார்க்கில். இவன் காலையில் வேலைக்கு போனால் 300 ரூபா சம்பாதிப்பான். சாயந்தரம் இவன் டாஸ்மார்க் கடையில் 200 ரூபாய்க்கு கொடுத்து கறி வாங்கி அது வாங்கி 300 ரூபா க்ளோஸ். சரியா? அவனுடைய வருமானத்தை அழித்து, அவனுடைய அறிவை அழித்து, வாழ்க்கை முறையை அழித்து, குடும்பத்தை நாசமாக்கி, அவனை அடிதடியாக ஆக்கி, இவ்வளவு செய்து, பெண்களை நிம்மதி இல்லாமல் செய்து,
ஆக கணவனுடைய வருமானம் முழுவதும் அரசாங்கத்தால் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நேர்மையான வரியின் மூலமாக அல்ல, குடியின் மூலமாக குடும்பங்கள் அழிகின்றன. ஆகவே எந்த காரணம் கொண்டும் இது நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்று தமிழில் உண்டு. நஞ்சுண்பார் கல்லுண்பவர் இதெல்லாம் இந்த சீமான்குமான பார்த்தா சொல்லுங்க நீங்கள். நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்களே, எல்லாம் இவர் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவார். இவர் கண்டிப்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.